ஓ வீடியோ ஸ்டார்ட் ஆயிடுச்சா? எல்லாருக்கும் முனுக்கும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோன்னு சொல்லலாம். மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம். இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்தா தான் நான் சொல்ல வர விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரிய வரும். கூட பார்த்தீங்கன்னா 50,000 மொபைல் 30,000 கிடைக்குது, 40,000 மொபைல் 10,000 கிடைக்குது. அது நீங்கள் யோசிப்பீங்க, இது திருட்டு ஃபோனாக இருக்குமா, ஸ்மகிள்டு பீஸாக இருக்குமான்னு நீங்கள் நினைப்பீங்க. சத்தியமாக இல்லை, இது ஸ்மகிள்டு பீஸ் இல்லை. இதுக்குள்ளார உள்ள அரசியலை முறையாக நம்ம சேனல் வெளிப்படைத்தன்மையோட நான் உடைக்க போகிறேன். எனக்கு ஆபத்து நிறைய எந்தெந்த இடத்துலேருந்து வரும்னு தெரியல. அதனால் வீடியோ ஸ்டேட்யூனாக பாருங்கள். அது மாதிரி நம்ம சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் மிஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஹிட் பண்ண பண்ணுறாங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் இந்த லைக்கில் எனக்கு மோட்டிவேஷன் கொடுக்கும். அதனால் வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், டவுன்லோட் பண்ணிங்க. க்ளாசிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கேம் அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த ஆப்பில் சைன் அப் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட யூசர் நேம் என்டர் பண்ணுங்கள். இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் டெய்லி வின் பண்ணலாம், நீங்கள் வீக்லி வின் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் வின் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த ஆப்பில் இப்போ ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. 31 லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஒரு ப்ரைஸ் வின் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக்கும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணி நீங்கள் வின் பண்ணுற மணியை உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வெறும் 24 மணி நேரத்தில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ டேட்டா வீடியோக்கு போகலாம். 50,000 மொபைல் 30,000 கிடைக்குது, 10,000 மொபைல் 3,000 கிடைக்குது, 1 லட்ச ரூபா மொபைல் 80,000 கிடைக்குது. இது மாதிரி விலையெல்லாம் நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வாட்ஸ்அப்லேயும் இதே மாதிரி மெசேஜ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன், இந்த கண்டென்ட் நான் எடுத்து பேசும்போது யாருமே முந்திரி கொட்டையாக கீழே கமெண்ட் பண்ணாதீங்க. திருட்டு ஃபோனாக இருக்கும், ஸ்மகிள்டு ஃபோனாக இருக்கும். இல்லை, எல்லாமே பிராண்ட் நியூ ஃபோன். நீங்கள் வாங்குகிற பார்த்தீங்கன்னா QR கோடோட கம்பெனியில் வாங்குகிற அதே ஷோரூமில் வாங்குகிற அதே பீஸ் 1 லட்ச ரூபா ஃபோன் மார்க்கெட்டில் 70,000 கொடுக்குறாங்க. 50,000 ஃபோன் பார்த்தீங்கன்னா 30,000 கொடுக்குறாங்க. 12,000 ஃபோன் பார்த்தீங்கன்னா 6,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. எப்படி பாசிபிள்? இந்த பாசிபிள் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இங்கே நடக்கக்கூடிய இந்தியா மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஜரியை பற்றி தெரியும். இந்த ஃபோர்ஜரியை பற்றி நான் இந்த ரீசெண்டாக நான் இந்தியாவுக்கு போயிருந்தபோது தான் இதே எனக்கு தெரிய வந்துச்சு. அப்போ தான் எனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் பகீர்னு இருந்துருந்துச்சு. எப்படி நான் சொல்லிடுறேன். இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இஎம்ஐன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று மார்க்கெட்டில் எல்லாருமே நீங்கள் பார்த்துருக்கலாம். நீங்கள் ஓப்போ, விவோ, சாம்சங் பல ஃபோன்ஸ், ஐஃபோன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஎம்ஐயில் எல்லாருமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இஎம்ஐ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2 விதமான இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க சில பேர் இஎம்ஐ கார்டு வச்சுருக்கவங்களுக்கு அவங்களோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வச்சு இஎம்ஐ கொடுத்துறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு டேரெக்டாக இஎம்ஐ கொடுத்துட்றாங்க. இப்போ இதில் தான் இதில் கேம் ஆரம்பிக்கிறது. நல்லா கேளுங்க. இப்போ நான் கிரெடிட் கார்டு வச்சுருக்கேன். இப்போ கிரெடிட் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியானா 50,000 வரைக்கும் உங்களால் கிரெடிட்லேருந்து பணம் எடுக்கலாம், 30,000 கிரெடிட்லேருந்து பணம் எடுக்கலாம். ஆனால் உங்களால் ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 1 லட்ச ரூபா வரைக்கும் உங்களால் பொருள் வாங்குறதுக்கு கிரெடிட் கார்டில் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது. அதே மாதிரி தான் இஎம்ஐயில் நீங்கள் வாங்க போனாலும் நீங்கள் இஎம்ஐ கார்டு பஜாஜோட அலைன்ஸ் கார்டு அது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட மாதிரி இவ்வளோ தொகை வரைக்கும் உங்களால் வாங்க முடியும். மாதம் நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும். 0 காஸ்ட் இஎம்ஐயில் உங்களுக்கு பொருள் வாங்கலாம்னு சொல்லிட்டு இது காஸ்ட் பர் எல்லாருக்குமே தெரியும். இப்போ எனக்கு இன்னைக்கு இந்த சூழ்நிலை எனக்கு அர்ஜென்ட்டாக எனக்கு ஒரு 70,000 பணம் வேணும். எங்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது. கிரெடிட் கார்டில் என்னால் பணம் 30,000 எடுத்துட்டேன். மிச்சம் என்னால் பணம் எடுக்க முடியலன்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா இதில் தான் ஒரு பெரிய ஒரு கேமே இருக்குது. என்னால் பணம் மட்டும்தான் எடுக்க முடியாது தவிர்த்து, ஆனால் அதை என்னால் பொருளாக வாங்க முடியும். இந்த பொருளாக எப்படி வாங்க முடியும்? இன்றைக்கி மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குது? இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் என்ன லான்ச் ஆகிருக்கு. ஒரு ஐஃபோன் எடுத்துங்க. ஐஃபோனோட விலை 1 லட்ச ரூபா. அந்த 1 லட்ச ரூபா ஃபோனை நான் டேரெக்டாக போய் பெரிய பிராண்டான ஒரு கடையில் போகிறேன். சாம்சங் ஐஃபோன் ஸ்டோர்லேயே போயிட்டு ஏன் கிரெடிட் கார்டுலேருந்து நான் ஸ்வைப் பண்ணி அந்த ஃபோனை நான் விலை கொடுத்து வாங்கிடுறேன். அந்த ஃபோனை விலை கொடுத்து வாங்கி எனக்கு தான் பணம் தேவைப்படுது.
அப்போ எனக்கு இந்த பொருள் வேணாம்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்து சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பல மொபைல் கடையில் போய் நீங்கள் வாங்கின சீல்டு பேக்கை, அதே சீல்டு பேக்கை 1 லட்ச ரூபா ஃபோனை வந்து அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபோனை வந்து உங்கள் சூழ்நிலை, உங்களோட கவலைக்கு, உங்களோட பண தேவைக்கு அவங்க அந்த ஃபோனை 1 லட்ச ரூபா ஃபோனை பார்த்தீங்கன்னா ஹார்ட் கேஷாக வந்து 70,000 80,000 வாங்குவாங்க. அந்த 70,000 80,000 வாங்குகிற ஃபோனை தான் நிறையா பேர் வந்து மார்க்கெட்டில், வாட்ஸ்அப்பில் நீங்கள் கடையில் போனால் உங்களுக்கு நான் 10,000 கம்மி பண்ணி தரேன்னு சொல்கிறாங்களே, அந்த ஃபோன் தான் உங்களுக்கு வருது. இப்படி ஃபோன் வாங்குறதால ஏதாச்சும் வந்து பிரச்சனை வராதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் வந்து 2017, 18 வரைக்கும், 19 வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இல்லை. இப்போ முன்னாடி ஒரு ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இந்த இன்சிடென்ட் நடந்த அப்புறமா தான் இதை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். இந்த மாதிரி ஃபோன்லாம் நிறைய பேர் அவங்கவுங்க கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி கிரெடிட் கார்டு, இஎம்ஐ கார்டை வச்சு மற்றவங்களுக்கு கடையில் கொடுத்து அந்த ஃபோனை விற்று காசு வாங்கிக்கிறவங்க, அது மாதிரிலாம் அந்த ஃபோனெல்லாம் மார்க்கெட்டில் கம்மி தொகை கிடைக்கும்னு சொல்லி வாங்குறவங்களுக்கு அந்த ஃபோனோட பேர் என்ன தெரியுமா? செட்டிங் ஃபோன் சொல்லுவாங்க, ஃபிட்டிங் ஃபோன் சொல்லுவாங்க. ஃபிட்டிங் இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் பைக்குன்னு சொன்னால் ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி இந்த செட்டிங் ஃபோன், ஃபிட்டிங் ஃபோன் சொல்லுவாங்க. இதுக்கு பல பேர் இருக்குது, பல ரகங்கள். எப்படின்னா ஒரு ஃபோனை நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு லேப்டாப் வாங்குறத ஒரு கடைக்காரங்களில் போய் சொன்னால் அதே லேப்டாப் வந்து அவங்களால வந்து 75,000 வரைக்கும் வாங்கி தர முடியும். எப்படின்னா அவங்க கைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கிரெடிட் கார்டு வச்சுருக்கவங்க, பணம் தேவை உள்ளவங்க வந்து அந்த நேரத்தில் அவங்க கிரெடிட் கார்டு ரூபத்தில் வாங்கி கொடுத்து அந்த பொருளை வந்து நீங்கள் வாங்கிப்பீங்க கம்மி தொகை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடா வெட்டுறது பார்த்தீங்கன்னா மொபைல் கடைக்காரங்க தான் கடா வெட்டுவாங்க. இதில் வந்து வியாபாரமே இருக்காது சில மொபைல் கடைக்கெலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து சும்மா வந்து ஓட்டிகிட்டு இருக்கும் கூட ஒரு நாளைக்கு 2-3 டீலிங் இது மாதிரி பண்ணுவாங்க. 2-3 டீலிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து 10,000 15,000 ஆகும். கம்பெனிக்காரங்க கூட கொடுக்கக்கூடிய மார்ஜினுக்கு மேலே இந்த ஃபிட்டிங் செட்டிங் ஃபோனில் வந்து மார்க்கெட்டில் வந்து பெரிய ஒரு பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் நான் ஏன் உங்கள்கிட்ட வந்து திணிக்கிறேன்னு சொல்கிறேன்னா உங்கள் ஆசையை தூண்டல. எக்காரணத்து கொண்டும் இது மாதிரி கம்மியான ஒரு விலையில் ஃபோன் கிடைக்குதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அந்த ஃபோனை வாங்காதீங்க. 2020 வந்து எல்லாருக்கும் ஒரு டேஞ்சரான வருஷம். எப்படிப்பட்ட டேஞ்சரான வருஷம்னா 2019 கரெக்டாக செப்டம்பர் மாதம் ஒருத்தவங்க வந்து இதே மாதிரி வந்து திருச்சியில் ஒரு கடையில் இந்த மாதிரி ஃபிட்டிங் ஃபோனில் வாங்கிட்டு அந்த பையன் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி அவனோட ஃபோனில் உள்ள சிக்னல் வந்து அவன் ஃபோனில் வரமாட்டேங்குது. ஃபோன் வேலை செய்யுது, சிக்னல் வந்து பிளாக் ஆகிடுச்சு. என்ன காரணம்னா அவன் பணம் கொடுத்து அந்த கடையில் பணம் கொடுத்து வாங்கிட்டான் கம்மி தொகைன்னு சொல்லிட்டான். ஆனால் இந்த யார் டெபிட் கார்டில் வந்து பணம் வாங்கினாங்களோ அவங்க ஒழுங்காக இஎம்ஐ ஒழுங்காக கட்டிக்கிட்டு இருக்கணும். இப்போ 1 லட்ச ரூபா உள்ள பொருளை வந்து ஒருத்தன் வந்து கடையிலேருந்து வாங்கி அவன் இன்னொரு கடையில் கொடுத்து 80,000 வாங்குறான். ஆனால் அந்த 80,000 பணத்தை அவன் வாங்கிட்டா கூட மிச்சம் அந்த 1 லட்சத்தை வந்து அந்த யார் வந்து டெபிட் கார்டு கிரெடிட் கார்டில் வாங்கினாரோ அந்த ஆள் வந்து ஒழுக்கமாக அந்த பணத்தை கட்டியே ஆகணும். அந்த பணத்தை கட்டலைன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களே ஃபோன், அந்த ஃபோனில் உள்ள பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோனாக இருந்தால் ஐக்ளோட லாக் பண்ணி விட்டுருவாங்க. விவோ, ஓப்போ வந்தால் சிக்னலை வந்து ஐஎம்இ நம்பர் வச்சு பிளாக் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஐஎம்இ நம்பர் வச்சு உங்களை வந்து தேடி வந்து போலீஸ் தூக்கிட்டு போவோம். இது தூக்கிட்டு போகிறது கூட ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இதில் நீங்கள் விலை கம்மியாக நினச்சி நீங்கள் வாங்கினீங்க பார்த்தீங்கன்னா ஏமாளி யார் தெரியுமா? வாங்கணும் தான் ஏமாளியாக மாறுமா கடைசியில். ஒருவேளை அவங்க லோன் கட்டிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும். ஆனால் ஒருவேளை அவங்க லோன் கட்டலைன்னா தான் உங்கள் ஃபோன் மட்டும் படாது. உங்கள் ஃபோனில் வந்து இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்லுவோம்னா ஐஃபோனில் வந்து ஐக்ளவுட் லாக் ஆகிடுச்சுன்னா அந்த ஐஃபோன் குப்பை. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுருக்க ஸ்மார்ட் ஃபோனில் இப்போ நீங்கள் நெட் இருக்கிறதால தான் இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஒருவேளை நெட் பேக் இல்லைன்னா உங்களால் பார்க்க முடியாது. அதே மாதிரி உங்கள் ஃபோன் சிம்மு போட்டு சிம்மு லாக் ஆகிடுச்சு, அதுக்கேற்ற மாதிரி வந்து சிக்னல் வரலன்னா அந்த ஃபோன் குப்பை. அது என்னவே பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஐஎம்இ வந்து லாக் பண்ணிடுவாங்க. விவோ, ஓப்போ காரங்கிட்ட சொல்லி இது மாதிரி இஎம்ஐ நம்பர், இந்த இஎம்ஐ வந்து இந்த ஃபோன் வந்து லோனுக்கு வாங்கிச்சு, லோனுக்கு வாங்கின அமௌண்ட்டில் இந்த ஃபோன் வந்து அவன் லோன் கட்டல, அதனால வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது எத்தனை நாளாக நடக்குது? இது வந்து பல காலமாக நடந்துட்டு இருக்கு. ஆனால் எனக்கு லேட்டாக தான் தகவல் கிடச்சிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த விஷயத்தை வெளிப்படைத்தன்மையோடு சொல்கிறதால நிறைய பேர் வந்து எங்கிட்ட வந்து பாய வருவீங்க. எப்படி நீங்கள் இதை வந்து சொல்லலான்னு. உண்மையாக சொல்லப்போனால் ஃபிட்டிங் ஃபோன் நடக்குதுங்க மார்க்கெட்டில். அது வந்து நிறைய பேருக்கு வந்து விலை கம்மியான ஃபோன் சொல்லும்போது நம்மளே ஃபஸ்ட்டு வைக்கும்போது ஒருவேளை இந்த ஸ்மகிள்டு பீஸாக இருக்கும்போது திருட்டு ஃபோன்லாம் இல்லை, இப்படி தான் பண்ணுறாங்க. அவங்கவுங்க சூழ்நிலைக்காக நிறைய பேர் கிரெடிட் கார்டு வச்சுருக்கவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த ஃபோனை போய் வாங்கிட்டு வந்து கடைக்காரங்கிட்ட கூட கடைக்காரங்க வந்து அதில் ஒரு கமிஷன் வச்சுக்கிட்டு அந்த ஃபோனை கம்மி விலைக்கு கொடுக்கறது தான் இது வந்து மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய விஷயம். தப்பி தவறி செகண்ட் ஹேண்ட் கூட நீங்கள் நம்பி வாங்கிட்டு போயிடுங்க. ஆனால்
இந்த புது ஃபோன் கம்மி விலையில் கிடைக்குன்னு சொல்லிட்டு எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஆசை கண்டு மோசம் போயிடாதீங்க. நாளைக்கு வந்து நீங்கள் வாங்கி ஒருவேளை நீங்கள் கடைக்காரங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வாங்கும்போது புதுசு மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அவங்க கடைக்காரங்க வந்து சொல்லி விற்க மாட்டாங்க, அவங்க புதுசு மாதிரி விற்றுட்டு போயிடுவாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி அந்த ஃபோன் வந்த வரலாறு வந்து வேறு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மாற்றிப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரஸ்டடாக நல்ல ஒரு பெரிய கடையில் போய் வாங்குங்க. ஆன்லைனில் வாங்கினாலும் நல்ல ஆன்லைனில் போய் வாங்குங்க. ஒரு ரீசேலர் கடையில் போய் வாங்கினா கூட பார்த்திங்கன்னா அந்த ரீசேலர் கடையில் போய் வாங்கும்போது கண்டிப்பாக அந்த ஃபோனுக்கு வந்து பில்லு வாங்குங்க. பில்லு வாங்கி அந்த பில்லில் வந்து கடையோட ஸ்டாம்ப் வந்து வாங்குங்க. அந்த பில்லு இல்லாமல் கேட்பாங்க, ஏங்க நீங்கள் பில்லு இல்லாமல் வாங்கிங்க, பில்லோடு வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 500 ரூபா அதிகமாகும், பில்லில் நாங்கள் வேட் போடுவோம், பிரச்சனை வாங்கிங்க. பில்லு கேளுங்க. கண்டிப்பாக பில்லு கேட்காம வாங்காதீங்க. நீங்கள் வந்து ஒரு வேளை இப்போ சின்ன ரீசேலர் கடையில் வாங்கும்போது நாங்கள் வாங்கக்கூடாதுன்னா நீங்கள் கண்டிப்பாக சின்ன ரீசேலர் கடையில் வாங்க போகும்போது அந்த கடையோட பேர், அந்த கடையோட சுலபமான ரெஜிஸ்டர்ட் நம்பரு, பில்லில் வந்து அந்த மொபைல் நம்பர் சீரியல் கோடு, அந்த ஸ்டிக்கரை ஒட்டி அவங்க கடையோட சீலை போட்டு பில்லை வாங்க. ஏன்னா நாளைக்கு எது நீங்கள் வாங்கினாலும் நாளைக்கு நீங்கள் ஏமாறாமல் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு வழி தான். இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. வெளிப்படைத்தன்மையோடு சொல்ல போனால் அந்த 2 நாளுக்கு வந்து போன வாரம் அந்த பையனுக்கு நடந்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கப்புறமா அந்த பையன் வந்து அந்த கடையில் போனால் கடையில் கேட்குறேன் எப்போ நீ ஃபோன் வாங்கன்னு கேட்குறேன். ஏன்னா பில்லுலாம் வாங்கலை. அந்த பில்லு வாங்காதால இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவனால் ஃபைட் பண்ண முடியாது. இப்போ ஒருவேளை பில்லே வச்சுருந்தா கூட அந்த கடைக்காரன் எந்த கிரெடிட் கார்டுக்காரன்ட்டேருந்து அந்த ஃபோனை பணம் கொடுத்தா அவன் வந்து இஎம்ஐ கட்டினானா, அவன் எந்த ஊரில் இருக்கான், அவன் எங்கே போய் தொலைஞ்சான்னு அதெல்லாம் கண்டுக்க முடியாது. அதனால் ஆதாரம் வந்து நீங்கள் பக்காவாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் உங்களால் வந்து மாட்டிக்காமல் தப்பிச்சிக்க முடியும். ஹோப் என் மனசில் உள்ளது. அதனால் நான் வந்து இந்த மாதிரி சென்சேஷனான விஷயங்கள் வரும்போது நான் வந்து என் மனசில் வச்சுருக்கோம்ல உடனே வந்து உங்கள்கிட்ட வெளிப்படையாக பேசுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ. ஹோப் எந்த அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறீங்களோ மற்றவங்களுக்கு வந்து இது வந்து பயன்படும். நீங்கள் வந்து இஎம்ஐயில் வாங்கி மற்றவங்க கொடுக்குற மாதிரி இருந்தால் கூடவே அது நம்பகத்தன்மையோடு இருக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுங்க. இது மாதிரி உங்களோட வயிற்று கஷ்டத்துக்காக வாங்கி நாளைக்கு வந்து நீங்கள் வந்து யாருக்கா செய்ய போய் நாளைக்கு யாராச்சும் அவங்க மாட்டிக்கிட்டு சஃபர் பண்ணி போலீஸ் கேஸ் ஆகிடுச்சுன்னா அது ஒரு பெரிய ஒரு பாவத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகிடும். அதனால் அந்த பாவத்தை வந்து நீங்கள் வந்து செஞ்சிடாங்கன்னு நினைக்கிறேன். ஹோப் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். இந்த வீடியோ எவ்வளோக்கு உங்களால் ஃபேஸ்புக் ட்விட்டர் எவ்வளோ ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். என்ன இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, லைக் பண்ண வந்துடுறேன். இப்போ தான் சேனல் புதுசாக வந்துருந்தேன், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வந்துடுறாங்க. அப்போ இந்த மாதிரி வீடியோ வந்துகிட்டே இருக்கு. மாட்டி சேனிங்க. Bye.